இன்றைக்கி அவல் கிச்சடி பண்ண போகிறான். அவல் கிச்சடிக்காக வீடியோ இல்லை, திருக்கோளூர் கதையை கேட்கலான்னு நினச்சேன். அப்படியே பண்ணிகிட்டே அப்படியே கதையை கேட்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, நைட் டிஃபனுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அப்படியா? ஒன்றும் இல்லை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது வறுத்துக்கணும். அதோட என்ன காய்கறி வேணால் போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து நாற்றுல கேரட் இருந்தது, தக்காளி, கேரட்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை. அதோட இந்த அவல் வந்து நான் அலம்பிட்டு ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டா நல்லா இதாகிடும். ஒரு ரஃப்பாக இருக்குல்ல, இது இந்த வெள்ளுது, கெட்டியாக வெள்ளுது. நான் அலம்பிட்டு வச்சேன்னு வச்சுங்களேன், இந்த இடம் நல்லா சாஃப்டாகணும். என்ன சாஃப்டானதுக்கப்புறம் ஜலத்தை பிழிஞ்சு போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஆச்சு. சும்மா டிஃபனுக்காக கெட்டியவல் அந்த லேசாவலும் போடலாம். லேசாவல் நல்லா இருக்குது, அதுதான் நல்லாயிருக்கும். என்ன பண்ண போகிறேன் அதான் இன்றைக்கி திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் எத்தனாவது கதை எதாவது சொல்லியிருக்கோம்? நம்ம 13 வரைக்கும் சொல்லிட்டோமே. 13 சொல்லியிருக்கோம் இல்லையா? இன்றைக்கி 14 சொல்கிறீங்களா? ஆமாம். சரி, ஓகே, சொல்லுங்கள். அது கலைஞ்சது அப்படியே கொஞ்சம் 2 காட்டி கலைஞ்சின்ட்டு கொஞ்சம் ஜலத்தை வடிச்சிட்டு வைக்கிறேன். அப்படியே ஓகே. நான் கடுகு வடிச்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு அதையும் போட்டு வதக்கிட்டு இருப்பேன். நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கதை. திருக்கோளூர் கேட்டுங்க அப்படியே சமைப்பேன். ஓகே. ஸோ திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி திருக்கோளூர் திவ்ய தேசத்துக்கு ராமானுஜர் போகும்போது அந்த ஊர்லேருந்து ஒரு பெண் வந்து ஊரை விட்டு அந்த திவ்ய தேசத்தை விட்டு போயிட்டு பெருமாள் வந்து வைத்தமாநிதி பெருமாள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அப்போ ராமானுஜர் அந்த பொண்ணை வழிமறித்து கேட்குறாரு, எங்களுக்கெல்லாம் புகும் ஊர் உனக்கு போகும் ஊர் ஆயிற்றோ அப்படின்னு. ஏன் போகிறாருன்னு கேட்கும்போது அந்த பெண் வந்து, நான் இவாள மாதிரியா, நான் அவாள மாதிரியா, நான் இப்படியா அப்படியான்னு ஒரு 81 வாக்கியங்கள் சொல்கிறான். அதுதான் வந்து திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் வந்து நம்ம 13 வாக்கியங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு 14வது பார்க்க போகிறோம். 14வது வாக்கியம் என்னென்னா, அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அப்படின்னு கேட்குறான். ஆழ்வார்னா நம்ம சிவவைஷ்ணவாவில் வந்து இதுலேயே வந்து இந்த 81 வாக்கியங்கள்லேயே வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு அவள் பேரை சொல்லுவாள். பொய்கை, பூதம், பேய் ஆழ்வார் அவள் சொல்லும்போது முதல் ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாள். திருமழிசையை சொல்லும்போது திருமழிசையாரை போல என்றார். நம்மாழ்வாரை சொல்கிறது வந்து ஆழ்வார் மட்டும்தான் சொல்லுவார். ஸ்ரீவிஷ்ணவ மரபு வந்து ஆழ்வார் அப்படின்னா நம்மாழ்வார் தான். அதனால் இங்கே குறித்தது வந்து, இங்கே சொல்கிறது வந்து நம்மாழ்வாரை பற்றி. அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே. அவன் சிறியன் அப்படின்னா யார்? அவன்னா யார்? பெருமாள். பெருமாளை பார்த்து என்னையோட சிறியன் தான் அப்படின்னு சொல்லிட்டார் நம்மாழ்வார். நம்ம புராணங்கள்லாம் வந்து பெருமாளை வந்து பெரிய ஆளாகவும் நெருங்க முடியாத ஆளாகவும் அவனுக்கு பயப்படுற மாதிரியாகும். இந்த மாதிரி தான் கதைகள்லாம் ஆகும். மஞ்சப்பொடி, பெருங்காயம் போட்டாங்க, 2 சேர்த்து உப்பு. முதல்ல நம்மாழ்வார் தான் நமக்கு வந்து அப்படிலாம் இல்லை, பெருமாளோட கை கோத்துன்னு போகலாம், தோளில் போட்டு கை போட்டுன்னு போகலாம், அவனோட சண்டை போடலாம், விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் நம்மாழ்வார். அவர் சொன்ன வாக்கியம் வந்து அவன் சிறியன் அப்படின்னு சொன்னதான் சொல்கிறான். யார்? இந்த பெண்பிள்ளை. இது 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குல்ல, 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது 4000 பாசுரங்கள், 12 ஆழ்வார்கள் எழுதினது. இதை கரைச்சி குடித்தாதான் ஏதாவது ஒரு மூலையில் யாராவது சொன்னது தெரியும். ஏன்னா இது வந்து பிஹெச்டியே பண்ணுற அளவுக்கு இது வந்து பெரிய சப்ஜெக்ட். இது எங்கேயோ நம்மாழ்வார் எழுதியிருக்கார். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருவந்தாதி அப்படின்னு வரும். பெரிய திருவந்தாதினா என்ன அர்த்தம்? திருவந்தாதியில் பெருசு, பெரிய திருவந்தாதினா அதான் அர்த்தம். ஆனால் முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4முகன் திருவந்தாதி அப்படிலாம் இருக்குது 4000 திவ்ய பிரபந்தத்தில். அது எல்லாமே இதை விட பெருசு. இருக்கிறதுலே சின்னது பெரிய திருவந்தாதி, இருக்கிறதுலே சின்னது பெரிய திருவந்தாதி, அதுக்கு பேர் பெரிய திருவந்தாதி. இருக்கிறதுல சின்னது. ஏன்னா பெருமாளுக்கும் நம்மாழ்வாருக்கும் சண்டை வந்ததான், யார் பெரியவன், அதனால அதுக்கு பேர் பெரிய திருவந்தாதி. அந்த பாசுரத்தில் என்ன சொல்லுவார்னா, பெருமாளை பார்த்து சொல்லுவார், இப்போ இந்த லோகத்திலே பெருசு
இந்த உலகம். இந்த உலகத்துக்கே பெருசு சமுத்திரம். ஏன்னா சமுத்திரம் வந்து முக்கா பங்கு இல்லையா, சமுத்திரம். அந்த சமுத்திரத்தையே முனிவர் வந்து கமண்டலத்தில் பிடிச்சிட்டார். அதனால் கமண்டலம் பெருசு. ஆனால் அந்த கமண்டலத்தை முனிவர் வந்து கையில் தூக்கிட்டு போகிறார். அதனால் அந்த முனிவர் பெருசு. ஆனால் அந்த முனிவர் வந்து பிரம்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர். அதனால் பிரம்மா பெருசு. ஆனால் அந்த பிரம்மா வந்து விஷ்ணுவோட தொப்புலேருந்து வந்தவர். விஷ்ணு பெரியவர். ஆனால் அந்த விஷ்ணு வந்து ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கார். ஆனால் ஆதிசேஷன் பெரியவரா. ஆனால் அந்த ஆதிசேஷனும் பிரம்மா, ஆதிசேஷனும் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி எல்லாருமே வந்து பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கா. திருப்பி சமுத்திரம் பெருசா. இப்படி பார்த்துட்டு அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து அந்த பெருமாளை பார்த்து கேட்குறாரு நம்மாழ்வார், நீ எல்லாம் இதுக்கெல்லாம் பெரியவன், நீ எல்லாம் உனக்குள்ளே அடங்கியிருக்கு. ஆனால் உன்னோட நாமாவை கேட்கும்போது அந்த நாமாவளி வந்து என் செவி மூலமாக என்னுடைய இதயத்துக்கு போயிடுது. அதனால் நீ வந்து என்னுடைய இதயத்துக்குள்ளே குடியிருக்க. இப்போ சொல்லு, நான் பெரியவனா நீ பெரியவனா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும் அந்த திருவந்தாதி. இருக்கிறதுலையே சின்ன திருவந்தாதி. ஆனால் அதுக்கு பேர் வந்து பெரிய திருவந்தாதி. ஏன்னா பெருமாளை பார்த்து கேட்குறா, நீ பெரியவனா நான் பெரியவனா. அதனால் அது வந்து பெரிய திருவந்தாதி. இத்தினோண்டு பொண்ணும் 4000 திவ்ய பிரபந்தத்திலேயே இந்த நம்மாழ்வார் சொன்ன வாக்கியத்தை எடுத்து சொல்றா, அவன் சிறியன் என்றேனோ. பெருமாளை பார்த்து கேட்குறாரு இல்லையா நம்மாழ்வார், இப்போ சொல்லு, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்குறாரா இல்லையா. பெருமாளை பார்த்து பெருமாள்கிட்ட மல்லு கட்டுக்கிறாரா இல்லையா. அதை வந்து சொல்லுவான். இது வந்து இன்னொரு கதை மூலமாகவும் நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு யுத்தத்தில் நிறைய படை வீரர்கள்லாம் இருப்பான், காலாட்படையெல்லாம் இருக்கும். சில வீரர்கள் வந்து தேரில் இருப்பான். அந்த தேருக்கு ஒரு தேரை ஓட்டுறவர் ஒருத்தர் இருப்பான். அந்த தேர் மேலே உட்காந்துருக்குவான், வழி சொல்லணும் அந்த தேர் ஓட்டுறவனுக்கு, இடது பக்கம் போ வலது பக்கம் போ அப்படின்னு. ஏன்னா தேரில் ஓட்டுறவன் கொஞ்சம் கீழே இருப்பான், தேர் மேலே உட்காந்துருக்கவன் கொஞ்சம் தளம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல கூட்டம் இருக்குது, எந்த இடத்துல கூட்டம் இல்லை, எந்த இடத்துல சண்டை இருக்குது, எந்த இடத்துல சண்டை போடணும் அப்படிங்கிறது தெரியும். தேர் மேலே உட்காந்துக்கணும் ஓட்டுறவன். அதனால் இவன் என்ன சொல்கிறான்னா அதுக்கேற்ற மாதிரி ஓட்டணும். இப்போ அங்கே அந்த யுத்த காலத்தில் வந்து எப்படி இருக்கும், அந்த களம் வந்து எப்படி இருக்கும், ஒரே அமர்க்களமாக இருக்கும். இப்போ உட்காந்துருக்கேன், தேரில் உட்காந்துருக்குவேன், இடது பக்கம் போ வலது பக்கம் போ அப்படின்னு சொன்னால் அவனுக்கு காது கேட்குமா? காது கேட்காது. இவன் கையில் என்ன இருக்கும், இந்த படை வீரன் கையில் என்ன இருக்கும், வாளோ அம்போ என்னமோ இருக்கும், ஒரு கேடயம் இருக்கும். ஸோ கையில் தட்டியும் சொல்ல முடியாது. ஸோ என்ன தெரியுமா பண்ணுவாங்க, படை வீரர் உட்காந்துட்டு தேர் ஓட்டுறான் இல்லையா, அவனுக்கு வலது பக்கத்தோலை காலால் ஒரு தட்டு தட்டுவான். அப்போ வலது பக்கம் போகணும்னு அர்த்தம். இடது பக்கம் போகணும் அப்படின்னா இடது பக்கத்தோலை அவனோட காலால் ஒரு தட்டு தட்டணும். அப்போ இடது பக்கம் போவான். நேராக போகணும்னா பேசாமல் இருந்துடுவான், அவன் மட்டும் நேராக போயிட்டே இருப்பான். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். குருக்ஷேத்திரா போரில் அர்ஜுனனுக்கு தேரோட்டி யாரு? கிருஷ்ணன். அப்போது 18 நாள் யுத்தத்தில் எத்தனை தடவை அவன் தோளை மிதிச்சிருப்பான், கிருஷ்ணனோட தோளை மிதிச்சிருப்பான். புரியுதா? தேரோட்டி கிருஷ்ணன், அர்ஜுனன் வந்து படை வீரன். அப்போது 18 நாள் போரில் எத்தனை தடவை அவன் தோளை மிதிச்சிருப்பான், கிருஷ்ணனோட தோளை மிதிச்சிருப்பான். அப்போ கிருஷ்ணன் வந்து அங்கே சிறியவனை ஆயிண்டு அங்கே இருக்கான் அந்த கதாபாத்திரத்தில். அதை தான் ஆழ்வார் வந்து அப்படி சொன்னதாக இருக்கும். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ராமானுஜரை பார்த்து கேட்குறது. இப்படி நம்மாழ்வார் வந்து பெருமாளோட மல்லு கட்டினார், மல்லுக்கு நின்னார் பெரிய திருவந்தாதியில். நான் அந்த அளவுக்கு ஞானம் படைத்தவளா? நான் திருக்கோளூரில் இருந்தானே, பக்கத்தூரில் இருந்தானே, வயலில் இருந்தானே, வரப்பில் இருந்தானே, எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி வாக்கியம் வரும். இதுதான் 14வது வாக்கியம். அவன் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலே அப்படின்னு நம்மாழ்வாரை பற்றி பேசுகிற வாக்கியம் இது.
ஓ சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குல்ல. நான் அப்படியே கலந்துக்கிறேன். இது ஆயிடுச்சுல. இன்னொன்னா அந்த பெரிய திருவந்தாதி இல்லை கரெக்டு, எப்படி சமுத்திரத்துலேருந்து இல்லை சூப்பராக எவ்வளோ இன்னும் ஒரு கதையும் கேட்டுன்னே இருக்கலாம் போல இருக்குது. அதனால தான் அது ஒன்றும் சாதாரண ரெசிபி தான், கதைக்காக தான் சரின்னு கேட்டேன். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ்.